நாம் தமிழர் ஆட்சி செயல்பாட்டு வரைவு 2026. நீரின்றி அமையாது உலகு, யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. தமிழ்மறை 20. வள்ளுவ பெருமகனார். மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, வளம் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் இல்லை என்றால் நீ இல்லை, நான் இல்லை, எதுவுமே இல்லை. நீர்வளப்பெருக்கம். தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு. பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே கொண்டதுடன் நீண்ட நெடிய வரலாற்று தொடர்ச்சியை கொண்ட இனமாகவும் தமிழ் தேசிய இனம் விளங்குகிறது. ஓடுகின்ற நீரை தேக்கி வைத்து அதை பாசனத்திற்கு பயிர் வேளாண்மைக்கும் பயன்படுத்த முடியும் என உலகிற்கு உரைத்தவன் நம் பாட்டன் கரிகால் பெருவளத்தான். திருக்குறள் கூறுவது போல நீரின்றி அமையாது உலகு, ஆனால் இன்று பசும்புல் தலை காண்பரிது என்ற நிலை உள்ளது. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது தமிழ்மறை என் வள்ளுவ பெருமகனார் கூறுகிறார். மழை நீர் இல்லை என்றால் பசும்புல் கூட முளைக்காது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல்லுயர குடி உயரும், குடியுயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று நம் ஔவை பெரும்பாட்டி கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மணற்பாங்கான ஆற்றின் குறுக்கே ஓடிக்கொண்டிருக்கும் பெருவெள்ளத்தை தடுத்து கல்லணையை கட்டி நீர் மேலாண்மையை நிலைநாட்டியது தமிழினம். எகிப்தின் நைல் நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சி நடந்து தோல்வியில் முடிந்ததாக வரலாறு அறிவிக்கின்ற காலத்தில் தமிழன் வெள்ள பெருக்கெடுத்தோடி வரும் காவிரி நீரை தடுத்து உலகிற்கே சான்றாக நின்றான். குடிநீர் என்பது விற்பனைக்கு அல்ல, நீர் என்பது உலக உயிர்களின் உயிர் தேவை. அது சந்தை பண்டம் அல்ல, விற்பனை பொருளும் அல்ல. 800 கோடி மக்களின் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் உள்ளது என்றார் ஐயா அப்துல் கலாம். 2 விழுக்காடு தான் குடிநீர் உள்ளது, அதை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என சிந்திக்காத மாந்தன் நீரை விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்று சிந்திக்கிறான். அதுதான் கொடிய சிந்தனை. மாந்தன் காசு கொடுத்து கடையில் தண்ணீர் பெற்று குடிக்கின்றான். ஆனால் காட்டில் உள்ள மான், மயில், சிட்டுக்குருவி, நாய், நரி, பூனை, புலி, கரடி, யானை உள்ளிட்ட விலங்கினங்கள் எல்லாம் என்ன செய்யும்? இதுதான் நாங்கள் முன்வைக்கும் கேள்வி. இந்த மண்ணுயிர்களுக்கான நீர் தேவையை எல்லாம் மாந்தனை சூறையாடி விட்டால் என்னவாகும்? அதனால்தான் தண்ணீர் விற்பனை தடை என்கிறோம். இருந்ததை இழந்தோம். வேளாண்மை செழிக்க காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபரணி, பவானி, அமராவதி, செய்யாறு, கெடுலம், வடவெள்ளாறு, தென்வெள்ளாறு, கொள்ளிடம், பாம்பாறு, பெரியாறு, திருமணிமுத்தாறு, சின்னாறு, தேனாறு, குண்டாறு, வைப்பாறு, கோதையாறு, பரம்பிக்குளமாறு, ஆழியாறு, சிறுவாணி, நெய்யல், மணிமுத்தாறு, திருநெல்வேலி, மணிமுத்தாறு, வள்ளியூர், பச்சையாறு, சிற்றாறு, கடன ஆறு, அர்ச்சுன ஆறு, கொமுகி ஆறு, கருமேனி ஆறு, பொதினி ஆறு மற்றும் உப்பாறு என 34 ஆறுகள் வற்றாத உயிராறுகளாக தமிழர் நிலத்தில் நிறைந்து ஓடி பண்டை தமிழர்களை வளம் கொளிக்க செய்தன. இவற்றோடு சிற்றாறுகள், ஓடைகள் மற்றும் கிளை ஆறுகளையும் கணக்கில் கொண்டால் மொத்த எண்ணிக்கை சற்றே குறைய 154 உள்ளது. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பிருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செலுத்த தமிழ்நாடு என பாடி உவகை கொண்டான் நம் பாட்டன் பாரதி. மேலும் காவிரி ஆற்றுப்படுகை, பாலாற்றுப்படுகை, தென்பெண்ணை ஆற்றுப்படுகை, வைகை ஆற்றுப்படுகை, தாமிரபரணி ஆற்றுப்படுகை, வெள்ளாற்றுப்படுகை, பரவனாற்றுப்படுகை, அகனியாற்றுப்படுகை, கருமேனி ஆற்றுப்படுகை, பாம்பாறு மற்றும் கோட்டக்கரை ஆற்றுப்படுகை, குண்டாற்றுப்படுகை, வைகாற்றுப்படுகை, கோதையாற்றுப்படுகை, நம்பியாற்றுப்படுகை, சென்னை வடிநிலப்படுகை, பரம்பிக்குளம் ஆழியாற்றுப்படுகை மற்றும் வரிசாலி ஆற்றுப்படுகை ஆகிய 17 ஆற்றுப்படுகை உள்ளன. வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என வான்மழை தந்த அமிழ்தங்களாய் இரு பருவமழை காலங்கள் தமிழ் மண்ணை செழிக்க வைத்தன. வான்மழை நீரையும் மலையிலிருந்து உருவாகி நிலம் நோக்கி ஓடிவரும் ஆற்று நீரையும் சேகரிக்க ஏரி, கண்மாய், சுரணை, தாங்கல், தருவை, ஏந்தல், ஊருணி என பல வகையான நீர்நிலைகள் உருவாக்கி வைத்து தமிழ் நிலத்தை செழிக்க வைத்தார்கள் தமிழர்கள். 1970 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழர் நிலத்தில் சற்றே குறையா 39,000 நீர்நிலைகள் இருந்தன. ஆனால் இன்று இதில் பாதி அளவு நீர்நிலைகள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளன. 1960களில் இறுதியில் தமிழ்நாட்டில் இருந்த மொத்த பயிர் செய்யப்பட்ட நிலத்தின் பரப்பளவு 152 லட்சம் குறுக்கமாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் வேளாண் குடிகள் நலத்துறையின் தகவலின்படி அண்மை ஆண்டுகளில் பயிர் செய்யப்படும் நிலத்தின் பரப்பளவு பெருமளவு குறைந்து 122.79 லட்சம் குறுக்கமாக உள்ளது. தமிழ்நாட்டில் ஓராண்டில் பெய்யும் மழை நிரலளவு 980 குறுமாத்தி. தமிழகத்தின் மழைநீர். தமிழகத்தில் ஓராண்டிற்கு கிடைக்கும் மழைநீர் 4300 கோடி கன அடி. அதில் நாம் பயன்படுத்தும் நீரின் அளவு 2100 கோடி கன அடி. வீணாக கடலில் கலக்கும் நீரின் அளவு 2300 கோடி கன அடி. தமிழகம் பருவ
பருவமழையை பெரிதும் நம்பியுள்ள மாநிலம். இங்கு ஆண்டின் நிரலளவு மழை மேற்சொன்னபடி சற்றொப்ப 980 குறுமாத்திரியாக உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 34 முதன்மையான ஆறுகள் மற்றும் அவற்றின் பெரிய துணையாறுகளும் 17 ஆற்றுப்படுக்கைகளும் உள்ளன. தமிழ்நாட்டின் மேற்பரப்பில் 6 ஏரிகள், அணைகள் மூலம் இயற்கையாக கிடைக்கும் மொத்த நீரின் திறன் ஏறக்குறைய 692.78 கோடி கன அடியாகும். அதாவது 75 விழுக்காடு. தனி ஒருவர் நீர்வள இருப்பு தேசிய நிரலளவான 2.200 கனமாத்திரி ஒப்பிடும்போது தமிழகத்தில் வெறும் 900 கனமாத்திரி மட்டுமே பயன்பாட்டுக்கு உள்ளது. மேலும் இந்தியாவில் நீர்வளங்களில் 2.5 விழுக்காடு மட்டுமே இங்குள்ளது. பயன்படுத்தக்கூடிய நிலத்தடி நீர் மீள் நிரப்பி 22.423 பத்திலகம் கனமாத்திரி ஆகும். மொத்த நிலத்தடி நீர் வரைவு என்று சொல்லப்படும் தற்போதைய பயன்பாடான 13.558 பத்திலக்கம் கனமாத்திரி நீரானது கிடைக்கக்கூடிய மீள் நிரப்பில் 60 நீர் சுரண்டல் ஏற்கனவே நிகழ்ந்துள்ளது. 60 விழுக்காடு ஆகும். 1/3 பங்கு தொகுதிகளில் 35.8 விழுக்காடு அதிக நீர் சுரண்டல் ஏற்கனவே நிகழ்ந்துள்ளது. 8 தொகுதிகள் 2 விழுக்காடு உப்பு நீராக மாறிவிட்டன. 95 விழுக்காட்டிற்கும் அதிகமான மேற்படி நீரும் 80 விழுக்காடு நிலத்தடி நீரும் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளன. 2030 சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை சற்றொப்ப 46 கோடி சீர்படி என்ற அளவுக்கு இருக்கும் எனவும், அது 2050 ஆண்டில் இது சற்றொப்ப 96 கோடி சீர்படியாக இருக்கும் எனவும் நீரியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை போன்ற பெருநகரங்கள் வசிக்கும் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு தேவையான நீரின் அளவு 135 சீர்படி. ஆனால் 80 முதல் 100 சீர்படி நீர் மட்டுமே கிடைக்கிறது. இரண்டாம் கட்ட நகர்ப்புறங்களில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் 70 முதல் 135 சீர்படி தேவைப்படும். ஆனால் 60 முதல் 90 சீர்படிக்குள் தான் நீர் கிடைக்கிறது. அதுவே ஊரக மக்களுக்கு ஒரு நாளைக்கு 55 சீர்படி என்ற அளவில் நீர் தேவைப்படுகிறது. ஆனால் கிடைப்பது என்னமோ 40 சீர்படிக்கும் குறைவாகவே உள்ளது. 2001-2006 காலகட்டத்தில் தமிழக அரசின் கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் காரணமாக சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மட்டம் 50 விழுக்காடு வரை உயர்ந்தது. ஆனால் இந்த கட்டமைப்புகளை பேணி காக்காததால் மீண்டும் நீர்மட்டம் சரிய தொடங்கியுள்ளது. தமிழகம் கணிசமான அளவு நீர் தன்னிறைவு அண்டை மாநிலங்களையே சார்ந்துள்ளது. இது ஆண்டுதோறும் சற்றொற்ப 261.70 கோடி கன அடி ஆகும். மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் பொருளாதார வளர்ச்சியால் தூண்டப்பட்ட அதிகப்படியான தனியார் ஒருவர் தேவைகள் காரணமாகவும் தமிழ்நாட்டிற்காக நீரின் தேவை வேகமாக அதிகரித்துள்ளது. பிற மாநிலங்களிடமிருந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய நமக்கு உரிமையுள்ள ஆற்று நீர் ஆண்டுதோறும் மறுக்கப்படுவதாலும் 50 ஆண்டுகால திராவிட கட்சிகள் ஆட்சிகளை ஊழல் நிரம்பிய தன்னலம் சார்ந்த ஆட்சி முறைகளாலும் காலங்காலமாக தண்ணீர் தேவையில் தன்னிறைவு அடைய இயலாமல் தமிழகம் கையேறு நிலையிலே நிற்கிறது. நாம் தமிழர் அரசு சேமிக்கப்படாமல் கடலில் கலக்கும் மழை நீரை சேமித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கும். வீணாய் போன நீர் ஆதாரங்களும் தொலைந்து போன நீர்நிலைகளும் தமிழகம் முழுவதும் பல்வேறு நீர்நிலைகள் மனித தலையீடுகளால் அழிவை சந்தித்துள்ளன. தலைநகர் சென்னையில் வியாசர்பாடி ஏரி, கல்லுக்குட்டை ஏரி, முகப்பூர் ஏரி, அயனவரம் ஏரி, வில்லிவாக்கம் ஏரி, நுங்கம்பாக்கம் ஏரி, பள்ளிக்கரணை மற்றும் வேளாச்சேரி ஏரி ஆகியவை குடியிருப்புகளாகவும் அரசு கட்டடங்களாகவும் மாறி தடம் தெரியாமல் அழிந்துவிட்டன. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பாலக்கோடு, பொன்னரகம் மற்றும் ஒசூர் பகுதிகளில் உள்ள பல ஏரிகள் வன்கபர்ப்புகளால் சுருங்கிவிட்டன. கொங்கு மண்டல ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பாயும் நொய்யல், பவானி மற்றும் அமராவதி ஆறுகள் 600க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை மற்றும் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் முற்றிலும் சீரழிந்துள்ளன. சேலம் மாவட்டத்தில் பாயும் திருமணிமுத்தாறு மற்றும் வசிட்டாறு ஆகியவை இதேபோல் ஆலை கழிவுகளால் இந்தியாவின் மிக அதிக மாசுள்ள ஆறுகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. வட தமிழகத்தில் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பாலாறு மற்றும் அதன் கிளை ஆறுகள் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் நிலத்தடி நீருடன் சேர்ந்து பாழாகியுள்ளன. மேலும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க வீராணம் ஏரி மற்றும் வெல்லிங்ஸ்டன் ஏரி ஆகியவை தூர்வாரப்படாததாலும் மணல் மேவி வருவதாலும் தங்கள் கொள்ளளவை இழந்து வருகின்றன. தென் தமிழகத்தில் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் வைகை ஆறு மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதியான கண்மாய்கள் வன்கவர்ப்பு மற்றும் நகர கழிவுகள்
கழிவுகளால் சிதைக்கப்பட்டுள்ளன. வற்றாத ஆறான தாமிரபரணி கூட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆலை கழிவுகள் மற்றும் மணல் கொள்ளையால் கடும் பாதிப்பு உள்ளாகியுள்ளது. இவற்றுடன் கோவை மண்டலத்தின் சிங்கநல்லூர், உக்கடம், பெரியகுளம், பாலங்குளம் போன்ற குளங்களும், கரூர் மாவட்டத்தில் பஞ்சம்பட்டி ஏரி மற்றும் வெள்ளியணை ஏரி ஆகியவையும் முறையான பேணுதலின்றி வன்கபர்ப்புகளின் பிடியில் சிக்கி தவிக்கின்றன. பெங்களூரு நகரத்தின் மொத்த கழிவு நீரும் நேரடியாக தென்பெண்ணை ஆற்றில் விடப்படுவதால் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கௌரவப்பள்ளி அணை முழுவதும் நச்சு கழிவுகளால் நிரம்பி வழிகிறது. இயற்கையாக உருவான நீர்வழிப்பாதைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் வன்கபர்வுகளால் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அளவற்ற ஆற்று மணல் கொள்ளையால் ஊற்று நீர் வளமும் வற்றி போய்விட்டது. முறையான கழிவு நீர் மேலாண்மை இல்லாததால் ஆறுகள் கழிவு நீரை சுமக்கும் தொட்டியாக மாறிவிட்டன. ஏரிகள், குளங்கள், சுரணைகள் தனியார்களால் வன் கவரப்பட்டு அழிக்கப்பட்டன. நீரின்றி அமையாது உலகு என்று கற்பிக்கிறது தமிழ்மறை. எனவே நீர்நிலைகளை காத்திட, நீர் ஆதாரத்தை பெருக்கிட, வன்கபர்வுகளை அகற்றி நீர்வழி தடங்களை புதுப்பித்திட பல்வேறு செயல் திட்டங்களை அமையவிருக்கும் நாம் தமிழர் அரசு உடனடியாக நிறைவேற்றும். நீர்நிலைகளை காத்திட, நீர் ஆதாரங்களை பெருக்கிட, வன்கபர்வுகளை அகற்றி நீர்வழி தடங்களை புதுப்பித்திட பல்வேறு செயற்திட்டங்களை அமையவிருக்கும் நாம் தமிழர் அரசு உடனடியாக நிறைவேற்றும். நமது நீர்வளத்தை சேமித்து பாதுகாக்கும் பொருட்டு புதிய நீர் கொள்கை மழைநீர் மறை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்படும். முதன்மை பணிகள்: ஏரிகள், குளங்கள், ஆறுகள், நீர்நிலைகள் ஆகியவற்றில் கலக்கும் கழிவு நீர் முற்றிலுமாக தடுக்கப்படும். ஆற்றங்கரையோரம் எந்தவித தொழிற்சாலைகளும் அனுமதி வழங்கப்படாது. ஏற்கனவே இருக்கும் தொழிற்சாலைகள் தூய்மைப்படுத்தும் மையத்தை சரியான முறையில் செயல்படுத்தவில்லை என்றால் அவர்களின் உரிமம் திரும்ப பெறப்படும். கழிவுகளை ஆற்றில் கலக்கவிடும் தொழிற்சாலைகளின் உரிமமும் உடனடியாக திரும்ப பெறப்படும். ஆலைகள் கழிவு நீரை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சி நீராக பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்யப்படும். தமிழகத்தில் உள்ள 17 ஆற்றுப்படுக்கைகளின் நீர்வழி தட வரைபடத்தினை கொண்டு அவை கடந்து வரும் பாதைகள், அவற்றின் கிளை ஆறுகள், அவற்றோடு தொடர்பு இருக்கும் நீர்நிலைகள் முதலியவை கண்டறியப்பட்டு பேணி காக்கப்படும். வன்கபர்வுகள் இருக்கும் நிலையில் அவை அகற்றப்பட்டு நீர்நிலைகளின் இயற்கை பரப்பு மீட்டெடுக்கப்படும். நீர்நிலைகளை வன்கபர்வு செய்பவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும். ஏரி, கண்மாய், குளங்கள் போன்ற நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு அதன் கரைகள் வலுப்படுத்தப்படும். தண்ணீர் பற்றாக்குறை ஆற்றுப்படுக்கைகளில் நீர்வள மேலாண்மை மூலம் அப்படுக்கையில் எப்பகுதியிலும் தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். தேசிய நீர் கொள்கைப்படி தேசிய வட்டார மற்றும் சிற்றூர் அளவிலும் தொடர்ந்து தண்ணீர் கிடைக்கும் வகையில் கட்டுமானங்கள் அமைக்கப்படும். நீர்நிலைகளின் கரைகளில் மண்ணரிப்பை தடுக்கவும், கரையை வலிமைப்படுத்தவும் ஆள் அரசு, பனை, புங்கை, பூவரசு, மூங்கில், வேம்பு, புலி போன்ற மரங்கள் நடப்படும். தண்ணீரை முறையாக பயன்படுத்தத்தக்க சட்ட திட்டங்கள் தீட்டி நடைமுறைப்படுத்தப்படும். வேளாண்மை தொழில், அன்றாட பயன்பாடு ஆகியவற்றில் பின்பற்ற வேண்டிய தண்ணீர் மேலாண்மை முறைகள் கடைபிடிக்கப்படும். மேலும் மக்கள் உடல்நலம் காக்கும் அளவிலும் நோய்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் நீரை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை நாம் தமிழர் அரசு பாதுகாக்கும்.